அம்மனே என்றென்றும் வாழ்ந்திருக்க வேண்டும். மகமுனிவருக்கு சத்தியத்தை செய்து விட்டேன். என்னவென்று? இந்த நாடு நகர உப்பு சட்டி வரவோடு அத்தனையும் தருகிறேன். ஏதோ அதாவது ஒரு மனிதன் மாட மாளிகை கூட கோபுரம் மலர்பஞ்சனம் மயிலாசனம் மரகத நாற்காலி மாணிக்கைகளையும் இத்தனையும் தரித்து விட்டு விட்டாலும் அதை வாங்கிக் கொள்ளலாம். வீட்டை விட்டாலும் வாங்கிக் கொள்ளலாம். ஆடு மாடு விட்டாலும் வாங்கிக் கொள்ளலாம். நிலத்தை விட்டாலும் வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் சத்தியத்தை மட்டும் இழந்து விட்டால் அதை மீண்டும் பெறவே முடியாது. ஏனென்றால் சத்தியம் என்றால் என்ன தெரியுமா? எல்லாத்துக்கும் சத்தியம் சத்தியம் என்று என்றாலே சத்தியம் என்பது கடவுளுக்கு வானம் ஒரு சிங்காசனம், அவர் இந்த பூமியோ அவருக்கு பாதபடி. இந்த பூமியில் இருந்து பொய்யான இடவே கூடாது. ஆகவே சத்தியத்தை செய்து விட்டேன். மகமுனிவருக்கு நாடு நகரம் அத்தனையும் தருகிறேன். உன்னுடைய விருப்பம் என்ன? உடைய விருப்பத்திற்கு மறுப்பு என்பதே கிடையாதுத்தான். இதற்காகத்தான் எனக்கேற்ற ஒரு நல்ல குணவதியாகவே நான் தெரிந்திருந்தேன். என் போன்று சத்தியமே ஜெயம் என்று வாழ வேண்டும் என் இருந்த போதிலும் நமக்கு பின்னதாகவே நமது நாட்டை ஆளக்கூடியவர் நமது மகன் லோகிதாசன். அவருடைய விருப்பத்தையும் கேட்டு மகனே லோகிதாசா, தந்தையே, மகமுனிவர் கூறியதை கேட்கிறா? மகமுனிவருக்கு இந்த நாடு நகர் உப்பு சட்டி அனைத்தும் தருகிறேன் என்று சத்தியத்தை செய்துவிட்டேன். உன்னுடைய விருப்பம் என்னடா கண்ணே? தந்தையே, தாயை சேர்ந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. உங்கள் விருப்பம் எதுவோ அதுவே என் விருப்பம் அப்பா. உங்கள் வார்த்தைக்கு மறுவார்த்தை எப்போதே பேச மாட்டேன் அப்பா. கணவன் மனைவி பிள்ளைகள் மூவர் உள்ளம் ஒரே உள்ளமாகவே இருக்கின்றது. எல்லாம் அந்த ஆண்டனுடைய கடாட்சியம். டேய் காவலர்களே, ஐயா கொண்டு வாருங்கள். கொள்ளுவே முனியே சேர்ந்து இந்த நாட்டை தத்தம் செய்து கொடுத்து விட்டார்கள். இனி முதற்கொண்டு இந்த நாடு யாருக்கு சொந்தம்? இந்த விஸ்வாமித்திர மகாமுனிக்கே சொந்தம். ஆகையால் உன் நாட்டு மக்கள் அறிய உன் கரத்தாலே எனக்கு மணிமுடி சூட்டு. அயோத்தி நாட்டு குடிமக்களே, இதுவரையிலும் பாரம்பரையாகவே இந்த சூரிய குல வம்சத்தில் நாங்கள் அரசாண்டு வருகின்றோம். ஆகவே இந்த ஹரிச்சந்திரனுடைய ஆட்சியிலே மகமுனிவருக்கு நான் சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நாட்டையே தத்தம் செய்து கொடுத்து விட்டோம். இருப்பினும் எனக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்து என்னுடைய வார்த்தையை கீழ்ப்படைந்து இருந்தீர்களோ அதே போன்று மகமுனிவருக்கு என்னை விட பல மடங்கும் அதிக மரியாதை கொடுத்து அவருக்கு கீழ்ப்படைந்து நடக்க வேண்டும் என்று, அவர் காலால் வேண்டிய வேலைகளை உங்களுடைய கரத்தினால் செய்து முடிக்க வேண்டும் என்று என் இரு கரம் கூப்பி என் சிரம் தாய்த்து உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றையில் இருந்து விஸ்வாமித்திர மகமுனிவரோ இந்த அயோத்திமா நகருக்கு மன்னனாகவே திகழப் போகின்றார். என்னையா இது? என்ன இல்லை என்று சொல்லிவிடு. ஒரே ஒரு வார்த்தை இல்லை என்று சொல்லிவிட்டால் நான் சென்று விடுகின்றேன். சுவாமி, எனக்கு மனைமுடிதானே சூட்டுகின்றாய். இங்க வேற எதனா நடக்குதா? இல்லையே. நாட்டு மக்கள் முகத்தை பார்த்தாயா? ஒரே மௌனம். கைத்தட்ட வேண்டும் அல்லவா? நாட்டுக்கு புதிய நாட்டு மக்கள் பார்த்தாயா?
அப்படி என்றால் இந்த நாட்டு மக்களுக்கு விருப்பம் இல்லை. சுவாமி எனக்கு சுவாமி வேண்டாம். சுவாமி சுவாமி நாட்டு மக்களை பார்க்காதீங்க. நீ ஏன் கோழி பிச்சுக்கின்னு போற? ஆய். கொஞ்சம் புரியுதா? என் மீது வைத்திருந்த அன்பினால் மன்னர் இதோடு இந்த நாட்டை ஆளமாட்டாரா என்று எல்லாம் கண்ணீரோடு இருக்கின்றார்கள். இருப்பினும் அதற்காக நீங்கள் வருத்தப்படாதீர்கள். அனைவரும் கை தட்டினாதான் அந்த மணிமுடி நான் எடுத்துக்குவேன். நாட்டு மக்களே, எனக்காக அனைவரும் சேர்ந்து கையை தட்டினால் போதும். ஆகட்டும். நான் முடிசூட்டிய மணிமுடியை உங்களுக்கு முடிசூட்டி விட்டேன். ஆனால் இதோ என்னுடைய செங்கோலையே தங்களிடம் ஒப்படைக்கின்றேன் சுவாமி. ஒரு நாட்டு மக்கள் முகத்தில் ஒரு முகத்தில் கூட புன்னகை இல்லையே. அப்படி என்றால் இந்த நாட்டை எனக்கு தர விருப்பம் இல்லை. அப்படியே போடுப்போ. கொஞ்சம் சும்மா இருடா டேய். ஏண்டா நாட்டதான் தார வார்த்தை கொடுக்குறீங்க. நான் அவங்க மூஞ்ச பார்க்கல, அவங்க மூஞ்ச பார்க்கலாம், உன் மூஞ்ச பார்க்க கிடைக்க சொல்றேன். வேண்டுமானால் காலம் புன்னகை. நாட்டிற்கு புதிய மன்னன் வருகின்றேன் என்றால் நாட்டு மக்கள் முகத்தில் என்ன இருக்க வேண்டும்? அவங்க ஏற்கனவே பயந்துங்கிறாங்க இந்த ஊருக்கு யாவல் விட்டுக்குதோன்னு சொல்லிட்டு. அவரை விட்டு என்னை அசிங்கப்படுத்தினார். சாமி சாமி நீ மண்ணடிக்கணும் சாமி, மண்ணடிக்கணும். டேய் அமைதி அமைதி. மன்னிக்கணும். ஆறு பக்கத்துல இருக்கிற திரும்ப கூட இல்ல போய் அடிச்சுக்கோ. சுவாமி, சில காலம் சென்றால் நாட்டு மக்கள் எல்லோரும் உங்கள் மீது அன்பு காட்டுவார்கள். அப்படியா? கொடு கொடு கொடு. ஆழப்பந்தல் பச்சைமா கோயில் எதிர்க்க மாமுனி செம்முனு சிரிக்காதப்பா. ஐயப்பா, வாயை மூடுடா டேய். சுவாமி, சந்திரா, வேறு என்ன சுவாமி? இந்த நாட்டு மக்கள் அறிய இந்த நாட்டை எனக்கு மனுமொழி சுட்டி கொடுத்து விட்டால் இனி முதற்கொண்டு இந்த நாட்டில் உங்கள் பாதம் படவே கூடாது. அப்படியா? உண்மைதானே சந்திரமதி? நாட்டை அனைத்தும் மகமனிற்கு கொடுத்து விட்டோம். நமது பாதம் இனி முதல் இந்த நாள் இந்த மண்ணில் படவே கூடாது என்று உண்மைதான். அப்படி என்றால் பார்த்தாயா, போகின்றேன் என்று சொல்லாமல் போய் வருகின்றேன் என்று தெரிவிக்கின்றாயே. நாட்டாசை இன்னும் உன்னை விடவில்லை பார்த்தாயா? இல்லை என்று சொல்லிவிடையா? சுவாமி, இல்லை என்று சொல்லிவிடு. சுவாமி, நான் சொல்வதை கேளுங்கள் சுவாமி. அப்படியெல்லாம் நான் ஆனாதே இல்லை சுவாமி. நாங்கள் புறப்படுகிறோம் சுவாமி. புறப்படுங்க புறப்படுங்க. புறப்படுகிறோம். அரசந்திரானே, நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஆபரணங்கள் அனைத்து எனக்கு தட்டம் செய்து கொடுத்தாயே, அதை அணிந்து கொண்டு செல்கின்றாயே. இது நியாயமா முறையா? சந்திரமதி, மகமனிவர் கேட்பது முறைத்தானே. நாடு நகர உப்பு கட்டி வருவோடு அத்தனையும் எனக்கு சொந்தமாகிவிட்டது. இந்த பொன் பொருள் ஆடை ஆபரணம் அனைத்தையும் அகற்றி வைத்து போங்க மகனே. நாட்டுக்கு சொந்தம் ஆடை அணியும் பொன் பொருள் அத்தனையும் அகற்றி விடுங்கள்.
முதற்கொண்டு நீ உடுத்தக்கூடிய ஆடை இது எங்க எடுத்து மாதிரி வைக்கிறது? கஜானால வைக்க போறேன். இது வைக்க தெரியல. பாவம் செயலை செய்யாதடா மகமுனிவருடா. டேய் எத்தமா விடாங்க சாபம் மேல வா கீழே வா. கீழே விடா 3 இப்பொழுதே புறப்படுகிறோம் சுவாமி. புறப்படுங்கள் ஜபத்தில் சிறந்த எங்கள் கௌசிக முனிவரே சொன்ன வார்த்தை ஏதாயிலும் இருந்தால் எடுத்து கூறுங்கள் சுவாமி. அரே சந்திரா முன்பு ஒரு நேரத்தில் உன்னை வந்து சந்தித்தனவா யாகத்திற்காக எனக்கு அழைத்தாங்க. அந்த பொருள் எங்கே சுவாமி? மகாமுனிவர் பறந்து விட்டிருப்பார். ஏமாற்றி சென்று விடலாம் என்று திட்டத்தை சுவாமி சுவாமி நாடு நகரம் உப்பு தட்டி வரவோடு அத்தனையும் கொடுத்தனே நமது நாட்டு கஜானாவிலே இருக்கின்றது சுவாமி. உங்களுக்கு கொடுத்த பொருள். அரே சந்திரா நீ பேசுவது விந்தையாக இருக்கின்றது. ஐயா இந்த நாட்டில் உள்ள நாடு நகரம் 38 அளவோடு அனைத்தையும் பறிமுதல் செய்து கொடுத்தாங்க. ஆமாம். அப்போது என்ன தெரிவித்திருக்க வேண்டும்? கஜனாவில் இருக்கின்றதே உங்கள் பொருள், அதை தவிர்த்து தட்டம் செய்கின்றேன் என்றெல்லாம் செய்திருக்க வேண்டும். ஐயோ சந்திரமணி சந்திரமணி சுவாமி இது சோதனை சுவாமி சோதனை. சோதனை இல்லை தாவமே சொல்வேன் சொல்வேன்.
உதவும் அரை காத்து உண்டோ கரமுடியே சோழனையிலே தாமமா சொல்லே சுவாமி தந்திரா அவ்வளவு பொண்ணு நான் எங்கிருந்து சுவாமி கொடுப்பேன்? இல்லை என்று ஒரு வார்த்தை சொன்னால் ஐயோ இந்த நாடு நகரம் 38 வரவோடு கொண்டு உனக்கு தந்து விடுகின்றேன். தளபதி, இல்லை என்று ஒரே சொல். அப்பா அவ்வளவு பொன் பொருள் கொடுப்பதற்கு நான் எங்கே போவேன்? அனைத்தையும் கொடுத்து விட்டேனே, அரை காசுக்கும் வரை இல்லாமல் நின்று விட்டேனே சுவாமி. இல்லை என்று சொல்லிவிடுயா, இல்லை என்று சொல்லிவிடு. ஐயோ சுவாமி, புலாண்டா படாக உன் தந்தைக்கு ஒன்றும் தெரியாதுடா, இல்லைன்னு சொல்லிடு. இந்த நாட்டின் மனைவி உனக்கு சுட்டிடா. சுவாமி இல்லைன்னு சொல்லாத. என் தந்தையின் விருப்பம் தான் என் விருப்பம். அவர் எவடியோ வழிதான் பிள்ளையின் வழி. நான் மட்டும் உரைப்பேனா? ஆகமும் அழுதிட்டாலும் அருமறை அழுதிட்டாலும் ஆதவள் பகித்தாலே பைவியாய் எண்ணித்தாலே ஆகமும் அழுதிட்டாலும் அருமறை அழுதிட்டாலும் வேகமா முடியே எண்ணி மொழி தவிரேன் ஐயா. சாமி சாமி அருப்பண்ணை கொடராயே பரதாரகமலத்து நோகியான் ஆவியன் சுவாமி. சுவாமி சுவாமி நாலு ஆறு எட்டு சுவாமி 48 நாட்கள் ஒரு மண்டலம் ஒரு மண்டலம் 48 நாட்கள் தவணம் கொடுத்தவனை தவணை கொடுத்தால் தவணை கொடுத்தான். நான் எப்பாடாக எனக்கு சேர வேண்டிய பொண்ணை தருகிறேன் சுவாமி, தருவாயா? தருகிறேன். தந்து விடுவாயா? புறப்படு, புறப்படு. 48 நாட்கள் தவணை கற்றிருக்கின்றாயே, நீ எங்கே இருப்பாய்? நான் உன்னை எங்கே பார்ப்பது? நான் உன் பின்னால் அலைய வேண்டுமா? சுவாமி, நீங்கள் அலைய வேண்டாம் சுவாமி. யாராயிலும் தரகரை விட்டு அனுப்புங்கள். அப்படியா? உங்களுக்கு சேர வேண்டிய பொண்ணை நான் 48 நாட்கள் நான் தவறாமல் கொடுத்து விடு. அதோ பார், ஏன் சரையு கஷ்டப்படுறீங்க? எதுக்கு கஷ்டப்படுற? இல்லைன்னு சொல்லிடுயா? இப்ப குடுத்துற நாட்டை அதை மட்டும் எதிர்பார்க்காதே சுவாமி. இந்த அறிக்கை சொல்ல மாட்டார் பழகுதா? சொல்லி சரையு நதியிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். சராயு நதிக்காய் அங்கே என் தரகரை அனுப்பி வைக்கின்றேன். 48 நாள் தவணை போனால் இந்த மகாமுனி ஒருத்த கோபத்திற்கு ஆளாகி விடுவேன்.